Praise the Lord. Have a blessed day. இந்த நாளின் தேவ வார்த்தை சங்கீதம் 19 அதனுடைய 7வது வசனம். கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாக இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குகிறதுமாய் இருக்கிறது. ஆமென். அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய வேதம் குறைவற்றது, மாசற்றது. அது 7 தரம் மண் குகையில் உருக்கி புடமிடப்பட்ட சுத்த வெள்ளிக்கொப்பானவைகளாய் இருக்கிறது. அப்படிப்பட்ட வேதத்தின் வார்த்தைகளை ஒரு மனிதன் தியானிக்கும் போது அவனுடைய ஆத்துமா உயிர்ப்பிக்கப்படுகிறது. பாருங்க, அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விடியற் காலத்திலே வனாந்திரத்திலே மன்னா கொடுக்கப்பட்டது. அதை அவர்கள் பொறுக்கிக் கொள்ள வேண்டும், அதை சேகரித்து கொள்ள வேண்டும். அந்த நாள் முழுவதும் அவர்களுக்கு அது ஆகாரமாக பயன்படுத்தப்பட்டது. இன்றைக்கும் நம்முடைய ஆத்மாவுக்கு உணவு இந்த வேதமே, இதன் வசனங்களே. இந்த வேதத்தின் வார்த்தைகள் வசனங்கள் கொடுக்கின்ற ஒரு கம்ஃபர்ட், ஒரு ஆறுதல் வேறு எந்த புத்தகத்தின் வார்த்தைகளும் கொடுப்பதில்லை. என்னுடைய சொந்த வாழ்க்கையில் அநேக நேரம் பல அனுபவங்களில் நான் உள்ளார்ந்த மனதில் நான் அதை உணர்ந்திருக்கிறேன். சங்கீதம் 119:89 சொல்லுகிறது, உமது வேதம் என் மனமகிழ்ச்சியாய் இராதிருந்தால் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன் என்று. ஆமென். அப்படியான சத்தியம் நிறைந்த வார்த்தைகள் கூறுகின்ற சாட்சிகளும் கர்த்தருடைய சாட்சிகள். அந்த சாட்சிகளும் உண்மையானவைகள். அவைகளை குறித்து நாம் தியானிக்கும் போது பேதை போன்ற அறிவற்றவர்கள் கூட ஞானிகளாக மாறிவிடுவார்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நான் உங்களை பார்த்து ஒன்று கேட்கிறேன். இதை கேட்டுக்கொண்டிருக்கிறாயே, உன்னுடைய வேத வாசிப்பு எப்படி இருக்கிறது? உன்னுடைய வேத தியானம் எப்படி இருக்கிறது? ஏதோ ஒரு கடமைக்காக நீ வாசித்து கொண்டிருக்கிறாயோ, அல்லது ஏதோ ஒரு தேவைக்காக நீ அந்த வேதத்தை தூக்கி வாசிக்கிறாயா? ஆமீன். அப்படியானால் இன்றைக்கு இதை கேட்டு கொண்டிருக்கிற இந்த வேளையில் ஒரு மன திருப்பம் உனக்கு உண்டாகட்டும். ஒரு ஸ்திரமான பழக்கமாக, ஒரு வழக்கமான ஒரு பழக்கமாக வேத வாசிப்பை நீ ஏற்படுத்திக்கொள். வேத தியானத்தை நீ நிர்ணயித்துக்கொள். சந்தோஷமா, உற்சாகமா, என்ஜாய் பண்ணி வேதத்தை வாசிங்க. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். கர்த்தருடைய வார்த்தையாகிய இந்த மன்னா மூலம் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை, உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பதை உங்கள் வாழ்க்கையில் பார்க்க முடியும். ஆமேன். இந்த வேதம் குறைவற்றது. ஆமேன். ஆமேன். வானம் பூமி உண்டாக்கின பரம தகப்பன் அவருடைய வாய் திறந்து பேசின வார்த்தைகள், வானம் பூமி அழிந்து போம், என் வார்த்தைகள் அழியாது என்று சொல்லுகிறார். அப்படிப்பட்ட வார்த்தைகளை நமக்காக தந்திருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு விசை கூட உங்களுடைய வேத வாசிப்பு, வேத தியானம் புதுப்பிக்கப்படுவதாக. ஒரு நேர்கோட்டுக்கு நேராக வாங்க. அனுதினம் வேதத்தை தியானிக்க பழகுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.